ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகுல பார்த்தீங்கன்னா, ராஜலக்ஷ்மி உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ராஜலக்ஷ்மி கிட்ட வந்து, "என்னக்கா உங்க மருமக ரொம்ப நேரமா வெளிய உக்காந்துருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப "இல்ல அவ காத்து ஓட்டமா வெளிய உக்காந்துருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப அவங்க பார்த்தீங்கன்னா, "அது என்ன நந்தவனமா காத்து ஓட்டமா உட்காந்து இருக்கிறதுக்கு? மணிக்கணக்கா உட்காந்து இருக்கா அந்த புள்ள" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, "இல்ல அவ கிளாஸ் எடுக்க போறால்ல, அதனால பசங்களுக்கு எப்படி டீச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கா. நாங்க இங்க டிவி பார்த்துருந்ததுனால அவ வெளிய வந்திருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "இப்ப தான் டிவி ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, உள்ள கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன நீங்க குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க? எத்தன கேள்வி தான் எங்கள கேட்பீங்க? உங்க வீட்லலாம் எந்த விஷயமும் நடக்கிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "அக்கா அக்கா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போறாங்க. "ஒண்ணும் பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி நின்னு பேசியிருந்தா மாமா ரொம்ப கோவப்படுவாரு. நீங்க கிளம்புங்கக்கா, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தீங்கன்னா, அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு டோர லாக் பண்ணிடுறாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ராகவன் கிட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் கூடி கூடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னங்க பண்றது?" அப்படின்றாங்க. அவள மன்னிப்பு கேட்க சொல்லி உள்ள கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு பேசுறாங்க. "மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல" அப்படின்ட்டு மதி சொல்லிடுறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து அவ ரொம்ப திமிரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட சொல்றாங்க. "சரி நான் மாப்பிள்ளைக்கு கால் பண்றேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க போயிடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் மதி பக்கம் போய் உட்காருறேன். இல்லன்னா பார்க்குறவங்கலாம் தப்பா பேசுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா வெளிய வந்துட்டு அவங்க ஒரு திண்ணையில உட்காந்துக்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா மலர் வரத்த பார்த்துட்டும் அமைதியா இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.